காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மூன்றாவது குழந்தையை ஊக்குவிப்பதை எதிர்ப்பதாகவும் ஆண்களுக்கும் தந்தை விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊர்ல நல்ல ஆரோக்கியமான ஒரு பாப்புலேஷன், நல்லா படிச்ச பாப்புலேஷன் தான் தேவை. நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மூன்றாவது குழந்தையை ஊக்குவிக்கிறத நான் ஏத்துக்கல. பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறத முழுமையாக வரவேற்கிறேன். அதே போல ஆண்களுக்கும் பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்குற பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமில்ல, தந்தைகளுக்கும் உண்டு. அதனால பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கணும். அதனால பெட்டர்னிட்டி லீவ் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் மூன்றாவது குழந்தையை அரசாங்க கொள்கை மூலமாக ஊக்குவிக்க கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்ததுன்னா அதுக்கு கல்வி கொடுக்கணும், சுகாதாரம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்கணும். அது சமுதாயத்துக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், குடும்பத்துக்கும் அது இருக்கணும். அதனால தேவையில்லாம ஜனத்தொகையை கூட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க மூன்றாவது குழந்தைக்கு ஊக்கம் தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மெட்டர்னிட்டி லீவை முழுமையாக வரவேற்கிறேன். அதே போல பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கணும். படிக்கிறது நான் முரசொலி நான் படிக்கிறது எனக்கு தெரியாது. முரசொலி நான் படிக்கிறது கரப்பான்பூச்சி ஜனநாயகம் அந்த போராட்டங்களை தமிழக மாணவர்கள் கலந்து அதெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்களே. அதை உடனே விட்ரா பண்ணிட்டாங்க. அதை யார் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. கொடுத்தது அது கொடுத்துருக்க கூடாது. அதை உடனே விட்ரா பண்ணது நியாயம்தான். அதிகாரிகளே பண்ணாங்களா இல்ல அரசாங்கத்துடைய உத்தரவுல பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஆனா அதை முதல்ல அந்த அறிவிக்கையை கொடுத்துருக்க கூடாது. அதை விட்ரா பண்றதை நான் வரவேற்கிறேன். இப்ப இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் மாசத்துக்கு 75,000 நாங்க எம்பி தான் கேட்காம இருக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது விஜய் விரும்பி ஏற்றுக்கொண்ட பொறுப்பு. தமிழகத்தை தாண்டி ஓர் 8 எடுத்து வைப்பதற்கு ஒரு காலமும் அவர் முனைய மாட்டார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.